நீங்கள் பார்க்குற உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்கா? மேலதிகாரி என்னை சரியாகவே மதிக்க மாட்டேங்கிறாரு, நான் உழைச்சாலும் அவர் கண்ணில் அது படவே மாட்டேங்குது, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கொடுத்துட்டுருக்காங்க, ஏனோ என்னை பார்த்தா எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, தள்ளி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த அற்புதமான திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் பேரே கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்னு தான் இந்த கோவில் பேர். இங்கே அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாளாக இங்கே இருக்காங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக தெற்கு பட்டடை அப்படிங்கிற ஊர் தான், அதான் காஞ்சிபுரமே தான். அங்கே தான் இந்த திருக்கோவில் அமர்ந்திருக்கு. இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. மகிஷாசுரவர்தினியாக இங்கே அம்பாள் புகழ்பெற்று விளங்குறாங்க. பழமையான கோவில், பல்லவர் காலத்து கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. கருக்கினில் அமர்ந்தாள், இதுதான் அம்பாளுடைய பேர். கருக்கு அப்படின்னா இந்த பனைமரம் இருக்கு இல்லைங்களா, பனைமரத்து ஓலை அந்த ஓரம் பார்த்திங்கன்னா அப்படி கருக்கின்னு இருக்கும், அதை கருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் கருக்கல்லே போகிற, விடிஞ்சு போகலாமே அப்படின்னு அந்த இருட்டு இருக்கு இல்லைங்களா, இருட்டை டார்க் இருட்டை கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அந்த பனைமரத்து ஓலை அதில் இருக்கக்கூடிய கருக்கல் அப்படின்னா அந்த பனைமரத்து கீழே அமர்ந்து தான் அசுரனை இங்கே அம்பாள் வதம் செய்திருக்காங்க. அதனால் அம்பாளுடைய பேரே கருக்கினில் அமர்ந்தவள் அப்படின்னு அம்பாளுடைய பேர் இங்கே இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்காங்க. வலது பாதத்தை அசுரனுடைய தலை மீதும், இடது பாதத்தை அசுரனுடைய கால் மீதும் வைத்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாங்க. தலையை இடதுபுறம் அப்படியே லைஸாக சாய்ச்சபடி உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. கையில் திரிசூலத்தோடு உட்கார்ந்துருக்காங்க. வடக்கு நோக்கிய அம்பாளாக இருக்கிறாங்க. பொதுவாக வடக்கு பார்த்த அம்பாள்னாலே அவங்களுக்கு பயங்கரமான சக்தி, காவல் தெய்வமாக நமக்கு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா வடக்கு நோக்கிய அம்மனெல்லாம் வழிபடும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அவங்க அதை கொடுப்பாங்க. அதே மாதிரி சக்தி வாய்ந்த காவல் தெய்வம், துணை தெய்வமாக, அதான் நம்ம எங்கே போனாலும் நமக்கு துணை வரக்கூடிய, துணை நிற்கும் தெய்வமாக இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் அற்புதமாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. இங்கே இலுப்ப மரம் இருக்குது. அந்த இலுப்ப மரத்து அடியில் நவக்கன்னியர் அவங்களுடைய சன்னதி கோவில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தெப்பக்குளம் எல்லாம் அமைஞ்சிருக்குது. காவல் தெய்வமாகிய அந்த அன்னமார் அதெல்லாம் காவல் தெய்வமும் இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. பாம்பு புற்றும் இருக்கிறதுனால நாகதோஷம் இருக்கிறவங்க இங்கே இந்த பாம்பு புற்றில் பால் வார்த்து நாகதோஷம் நீங்கி சீக்கிரம் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகளையும் நாம் இங்கே பார்க்குறோங்க. அதே மாதிரி அம்பிகைக்கு வேதம் உபதேசித்ததனால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். பௌர்ணமி திதியில் போனாலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமையில் போனாலும் அதே மாதிரி சிறப்பு ஆராதனைகள் சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கணுன்னாலும், புது வேலை அமையணுன்னாலும், அல்லது இருக்கிற வேலையில் பர்மனெண்ட் ஆகணுன்னாலும் இந்த கோவிலுக்கு போங்க. நாகதோஷம் இருக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு போகலாங்க. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு பட்டடை அப்படிங்கிற ஊரில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கருக்கினில் அமர்ந்தவள்ங்கிற மகிஷாசுரவர்தினியாகிய ஸ்ரீ அம்பிகையை சென்று வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.